உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 129வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தலைவா, கரசல் பூமியிலே கரசங்கால் மண்ணிலே காலை முதற்கொண்டு கரை புரண்டு ஓடுகின்றது மக்கள் வெள்ளம். தலைவா, முண்டலாபுரத்தில் பிறந்திட்ட முத்துவே, எங்கள் மண்டலத்தின் சொத்துவே, நீயோ அள்ளி அள்ளி கொடுப்பதில் குறையாத கோமேதகம், வெட்டி வா என்றால் கட்டி வருகின்ற வல்லமை படைத்திட்ட வள்ளலே, எதிரிகளின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு டாட்டா காட்டுகின்ற வீரத்தின் விளைநிலைமை, உள்ளத்திலும் உருவத்திலும் உயரத்திலும் உயர்ந்து நிற்கின்ற ஒப்பற்ற தலைவா, உன்னை பற்றி இன்னும் என்ன சொல்ல எனக்கு நேரம் கூட இந்த மீட்டிங்கில் இல்லை. ஆகையால் நமது மண்டல தலைவர் மரியாதைக்குரிய 30 ஆண்டு கால நண்பருமாகிய திரு ஜெயராமன் ரெட்டி அவர்களே, மற்றும் எல்லாரும் அண்ணன் ஜெயராமன் மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒரு ஆசை தான், எனக்கு ஒரு மாமா இருக்கிறார். அதனால துணை நமது மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய மாமா திரு பண்பாளர் அன்புக்குரிய நண்பருமாகிய பி தாமோதரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரட்டை குழல் துப்பாக்கியாக அரியும் சிவனும் பெயரை கொண்டிருக்கின்ற அண்ணன் தனலட்சுமி சீனிவாசன் அவர்களே, மற்றும் அண்ணன் அருணாச்சலம் ரெட்டியார் அவர்களே, எம்பெருமான் ஏழுமலையானின் தமிழகத்தின் பிரதிநிதியாகவும் பாண்டிச்சேரியின் பிரதிநிதியாகவும் இருக்கக்கூடிய பெரும் பேர் பெற்ற அண்ணன் சேகர் ரெட்டி அவர்களே, கொங்கு மண்டலத்தின் சிம்ம சொப்பனமாக மரியாதைக்குரிய அண்ணன் MC பழனிசாமி ரெட்டியார் அவர்களே, மற்றும் மாநில செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜனகராஜ் அவர்களே, சென்னை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வசந்தபவன் ரவி அண்ணன் அவர்களே, மாவட்ட கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய வெங்கடசுப்பண்ணன் அவர்களே, அண்ணன் நீல்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு, எங்கள் மாவட்டத்தின் சென்னை புறநகர் மாவட்டத்தின் ஈடு இணையற்ற எனது 2 நண்பர்களாகிய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி SV ரமணா அவர்களே, மற்றும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள், அதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் காருண்யமூர்த்தி அவர்களே, மற்றும் எங்களது ஆலோசகர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களே, VC ரமேஷ் அவர்களே, D ரமணா அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இரும்பு மனிதர் என்று அழைக்கக்கூடிய எங்கள் தாம்பரத்தின் சட்டமன்ற உறுப்பினர் SRR அவர்களே, மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கெண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் மட்டும். ஆண்ட பரம்பரை தரணி ஆள நினைப்பது தவறா? நமக்கு ஓரிரு கோரிக்கைகள் மட்டும் நான் வைக்கின்றேன். நமது நிறுவனம் நடத்துபவர்களுக்கு தயவு செய்து நமது நிறுவனத்திற்கு ரெட்டியார்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த வாயிலாக கோரிக்கை சொல்ல சொன்னார்கள். அதற்காக சொல்கின்றேன். நமது நிறுவனம் நடத்துபவர்கள் நமது இனத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முதலில் கொடுக்க வேண்டும். அதே போல விவசாயம் செய்கின்றவர்களுக்கு ஒதுக்கப்படுவராக இருக்கின்றார்கள் என்று எனக்கு ஒரு கோரிக்கை வந்து அண்ணன் கூட்டத்தில் சொல்லுகின்றார்கள். அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு பொன் கொடுப்பது கூட இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மாற்றுங்கள். இனி வருங்காலங்களில் அதிகபட்சம் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர்கள் கையை தான் நாம் ஏந்த வேண்டும். ஆகையால் அவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்று கொண்டு, மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணி, வேலை செய்கின்ற அரசு வேலை தொழிலாளர் நிறுவனங்கள் மற்றும் இதற்கான பட்டியலை நாம் ரெடி செய்ய வேண்டும் என்றும், அந்தந்த பகுதியில் வைத்துக் கொண்டால் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை துடைப்பதற்கு அவர்களை ஏதுவாக தொடர்பு கொள்ள இருக்கும் என்று கோரிக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கோரிக்கை, எனது அன்புக்கினிய தலைவன் மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்களால் முடியாது என்பது கிடையாது. எனக்கு தெரியும். எப்பொழுதுமே அகஸ்மாத்தா தான் ஆரம்பிக்கும். 30 வருஷத்துக்கு முந்தைய இதே மாதிரி தான் ஒரு ஆரம்பித்தோம். ஒரு அகஸ்மாத்தா சும்மா இருந்தவரை கழி போட்டாங்க.
அப்புறம் அதில் போய் ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து அதுலேயும் வெற்றி பெற்று வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிவு பண்ணி அவங்கவுங்க தொழிலுக்கு போங்கன்னு சொன்னோம். நான், தாமோதரன், நம்ம ஜெயராம் அண்ணா 3 பேரும் நாங்கள் எப்பயுமே முக்கடல் மாரி ஒன்றோடு ஒன்று 30 வருஷமாக ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் இதே போல இன்றும் சரி கொங்கு மண்டலத்திற்கு ஏதோ தெரியாமல் சென்று விட்டார்னு நினைக்கின்றேன். தெரியாத சென்றவர்களை அண்ணன் ஜெயநாகராஜ் அவர்கள் எடுத்து வந்து இந்த சங்கத்தை நீ நடத்த வேண்டும் என்று மண்டலத்தில் பொறுப்பு கொடுத்தார்கள். கொடுத்ததிலிருந்து எங்களுக்கு 6 மாத காலமாக இதே பணிதான். எங்கு சென்றாலும் சரி ரெட்டியார் சங்கத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்று எங்களை தூண்டிக் கொண்டே இருக்கின்றார். அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, நம்ம இதுக்கு சங்கம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தால் நானும் தாமோதரனும் பல கிராமங்கள் சென்றிருக்கின்றோம். அங்கு பார்த்தால் நாங்கள் திண்ணையில் உட்கார்ந்து இந்த மீட்டிங் நடத்தியிருக்கிறோம், கோயில் வளாகத்தில் உட்கார்ந்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலு, 2 ஸ்டார் ஹோட்டலு, 3 ஸ்டார் ஹோட்டலு எல்லாம் சொகுசாக இருக்கிறோம். எல்லாம் BMW ஆடி காரு. அந்த அளவுக்கு இந்த சங்கம் வளர்ந்துருச்சு. நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்க. அதனால ஒரே ஒரு கோரிக்கை, நமக்கு எல்லாம் மண்டபம் வந்து போச்சு. அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் கேட்கவே வேண்டாம். சிவனும் அரியும் சேர்ந்தா மாசுங்கிற மாதிரி நமக்கு வடக்க வந்து அண்ணன் நம்ம தனலட்சுமி சீனிவாசன் அவர்கள் பல்கலைக்கழகமே வச்சிருக்கிறாங்க. தெற்க பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வச்சிருக்கிறாங்க. ஆக இதிலெல்லாம் வளர்ந்துட்டோம். நமக்கென்று ஒரே ஒரு நிறுவனம், அதுவும் ஐடி நிறுவனம், ரெட்டியார் இன்ஃபோடெக் என்ற ஒரு பெயரில் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏன் என்று இதை சொல்லுனால், குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அதாவது இளைஞர் யாரா இருந்தாலும் சரி, மகளிராக இருந்தாலும் சரி, அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஐடி நிறுவனம். அந்த நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொருளாதாரம் செய்ய வேண்டும். 60-40 என்ற விழுக்காடில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதை அடுத்த ஓகே டைம் அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்டருக்கு தான் பேசுகிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னு இளைஞர்களை நம்ம கவரணும். இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் இருக்கிறோம் மேக்சிமம். கீழே இருக்கிற இளைஞர்களை நம்ம வரணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு எதனாச்சும் நம்ம பண்ணணும். இந்த ஐடி நிறுவனத்தை தொடங்குவதற்கு பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நானும் சேர்ந்து முயற்சி செய்து அடுத்த வருட கூட்டத்தில் இதை நிறைவேற்ற என்று கேட்டுக்கொண்டு, தீர்மானமாக தலைவர் இதை சொல்வார் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ.